வெல்கம் டு A to Z குக்கிங் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சத்தான மக்காச்சோள சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மக்காச்சோள சில்லிக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். 3 மக்காச்சோளம் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். கடலை மாவு ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்கிறதுனால கலர் வராதுக்காக நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து கலக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி தொளிச்சு கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். அப்படியே தண்ணி தொளிச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறினாதான் உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். அடைச்சிட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த மக்காச்சோள சில்லிக்கு கலக்கி வச்சுருப்போம்ல, அதையெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் உதுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா சின்னதாக இருக்கிறனால நம்மளுக்கு ஒன்றோட ஒட்டிடும். அதனால் உதுத்து போட்டுக்கோங்க. இது பாருங்கள், திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம். மக்காச்சோள சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.